வராது. நம்ம நடத்திய சர்வே வந்து போஸ்ட் எக்ஸிட் போல் ஆர் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 234 தொகுதி எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு தொகுதிக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வச்சோம். மொத்தம் 10 பேர் ஒரு தொகுதிக்கு. 2340 நபர்கள் இதில் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 நபர்களை சந்திக்க வேண்டும். அந்த 100 நபர்களும் பல்வேறு சமூகத்தினர், இளைஞர்கள், முதியோர்கள், பெண்கள் இப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிஸையும் அவங்க எடுத்து மீட் பண்ணாங்க. இந்த மீட் பண்ணதுல மொத்தம் தமிழ்நாட்டில் 2,34,000 நபர்கள் இந்த 2340 முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டார்கள். அவங்க கேட்கிறப்போ அவங்க சொன்ன தகவல்கள் மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல கிளியரா சொல்ல போனா மொத்தம் 4.88 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 4.88 கோடி வாக்காளர்களும் 2,27,00,000 குடும்பங்களிலிருந்து ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். இந்த 100 நபர்கள் கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த சர்வே செய்த முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். அதுல அவங்க கேட்கிறப்போ நம்ம ஓவரால் இந்த டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி ChatGPT, அப்புறம் வந்து ஆந்த்ரோபிக் கிளாட், இப்படி பல்வேறு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், அப்புறம் வழக்கமான நம்முடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதனுடைய டூல்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி அனலைஸ் பண்ணதுல கிட்டத்தட்ட 41% டிவிகே கட்சிக்கு வாக்களித்திருப்பதாக சொல்கின்றார்கள். இதுல என்ன விஷயம்னா, நிறைய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில் காலமாக வாக்களித்த மக்கள் எல்லாம் ஒரு சிலர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், விசில் சின்னத்திற்கு.